ஆன்மீக தேடல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். மீட்பரின் காவியம் பாகம் 154 பாவத்தில் விழ செய்தல் நிகழ்ச்சி பற்றி பார்க்கலாம். மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 18 இறை வார்த்தைகள் 6 முதல் 9 வரையும், மார்க்கு நற்செய்தி அதிகாரம் 9 இறை வார்த்தைகள் 42 முதல் 50 வரை. நிகழ்ச்சிக்கு போகலாம். கடந்த நிகழ்ச்சியின் தொடர்ச்சி. இயேசு சீடர்களை பார்த்து, இந்த சிறுவர்களில் ஒருவனுக்கும் துர்மாதிரிகையாக இராதபடி எச்சரிக்கையாய் இருங்கள். அவர்களுடைய கண்கள் கடவுளை காண்கின்றன. நீங்கள் யாருக்கும் ஒருபோதும் துர்மாதிரிகையாக இருக்கக்கூடாது. ஆனாலும் குழந்தைகளின் மாசற்ற பரிசுத்தத்தனத்தை கரைப்படுத்துகிறவனை மும்மடங்கு கேடு சூழ்வதாக. அவர்கள் முடிந்தவரை நீண்ட காலத்திற்கு சம்மனசுகளை போல் இருக்க விடுங்கள். பரலோகத்திலிருந்து வருகிற ஆத்துமங்களுக்கு உலகமும் உடலும் மிக அருவருப்பானவையாக இருக்கின்றன. ஒரு குழந்தை தன் மாசற்ற தனத்தின் காரணமாக இன்னமும் முழுவதும் ஓர் ஆத்துமமாக இருக்கிறான். ஒரு பரிசுத்த ஸ்தலத்திற்கு நீங்கள் மரியாதை செய்வது போலவே ஒரு குழந்தையின் ஆத்துமத்திற்கும் உடலிற்கும் மரியாதை செய்யுங்கள். ஒரு குழந்தை தனக்குள் கடவுளையே கொண்டிருப்பதாலும் அவன் பரிசுத்தமானவனாக இருக்கிறான். பரிசுத்த ஆவியானவரின் கோவில் ஒவ்வொருவரிடமும் உள்ளது. ஆனால் ஒரு குழந்தையின் கோவில் அனைத்திலும் அதிக பரிசுத்தமானதும் அந்யோன்யமானதுமாக இருக்கிறது. அது இரட்டை திரைக்கும் அப்பால் இருக்கிறது. அவர்களுடைய இச்சை அறியாமையின் திரைகளை அசைக்கும்படி உங்கள் ஆசாபாசங்களின் காற்றை அனுமதிக்கவும் துணியாதீர்கள். ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு மக்கள் கூட்டத்திலும் மனிதர்களின் ஆசாபாசங்களை தடுக்கும்படி ஒரு குழந்தை இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஒரு குழந்தை அர்ச்சிக்கிறது. தன் மாசற்ற கண்களின் எளிய பார்வையை கொண்டு ஆறுதலையும் புத்துணர்வையும் கொண்டு வருகிறது. ஆனால் தங்கள் துர்மாதிரிகையான நடத்தையை கொண்டு குழந்தைகளிடமிருந்து அவர்களுடைய பரிசுத்தத்தனத்தை அகற்றுகிறவர்களுக்கு ஐயோ கேடு. தங்கள் ஒழுக்கக்கேட்டை கொண்டு குழந்தைகளுக்கு பழி பாவத்தை கற்பிக்கிறவர்களை தீமை சூழ்வதாக. தங்கள் வார்த்தைகளாலும் நய வஞ்சகத்தாலும் குழந்தைகள் என் பேரில் வைத்திருக்கிற விசுவாசத்தை காயப்படுத்துகிறவர்களை கேடு சூழ்வதாக. அவர்கள் ஒவ்வொருவரின் கழுத்தை சுற்றியும் ஒரு இயந்திரக்கல் கட்டப்பட்டு அவர்கள் தங்கள் துர்மாதிரிகையோடு தாங்களும் மூழ்கி போகும்படி கடலுக்குள் வீசி எறியப்படுவது அதிக நல்லதாய் இருக்கும். அத்தகைய மாசற்ற ஆத்துமங்களுக்கு துர்மாதிரிகை வருவிக்கிற உலகத்திற்கு ஐயோ கேடு. உண்மையில் துர்மாதிரிகைகள் வந்தே தீரும். ஆனால் அவை யாரால் வருகிறதோ அவனுக்கு ஐயோ கேடு. தன் உடலிற்கோ தன் உயிருக்கோ வன்முறை செய்ய யாருக்கும் உரிமை இல்லை. ஏனென்றால் உயிரும் உடலும் நமக்கு கடவுளால் கொடுக்கப்படுகின்றன. அவர் மட்டுமே அவற்றை முழுமையாகவோ அல்லது ஒரு பகுதியாகவோ எடுத்துக்கொள்ள முடியும். உன் கரம் நீ பாவம் செய்ய காரணமாய் இருக்கிறது என்றால் அதை தரித்து விடுவது உனக்கு அதிக நலமாயிருக்கும்.
உன் கால் உனக்கு துர்மாதிரிகையாய் இருக்கிறது என்றால் அதை நீ தரைத்து எறிந்து விடுவது உனக்கு அதிக நல்லது. 2 கரங்களும் 2 கால்களும் உள்ளவனாக நீ நரகத்தில் தள்ளப்படுவதை விட ஊனமுள்ளவனாகவும் முடவனாகவும் நீ வாழ்விற்குள் நுழைவது உனக்கு அதிக நலமாயிருக்கிறது. நீ இனிமேலும் துர்மாதிரிகையாய் இராதபடி என்றென்றைக்குமாக ஒரு புழுவை போல வாதிக்கிற அணையாத நெருப்புக்குள் தள்ளப்படுவதற்கு முன்பாக மனம் திரும்ப உனக்கு நேரம் கிடைக்கும்படியாக ஒரு கையும் ஒரு காலும் வெட்டப்படுவது போதாதென்றால் இன்னொரு கையையும் காலையும் கூட வெட்டப்பட செய்துவிடு. உன் கண் நீ பாவம் செய்யும்படி செய்கிறதென்றால் அதை பிடுங்கி எறிந்து விடு. 2 கண்கள் உள்ளவனாக நரகத்தில் இருப்பதை விட ஒற்றை கண்ணனாய் இருப்பது உனக்கு நலமாயிருக்கிறது. ஒரு கண்ணோடோ அல்லது கண்கள் இல்லாமலோ மோட்சத்தில் நீ ஒளியை தரிசிக்க முடியும். ஆனால் நரகத்திலோ 2 துர்மாதிரிகை உள்ள கண்களை கொண்டு நரகத்தின் இருளையும் திகிலையும் மாத்திரமே காண்பாய், வேறு எதையும் அல்ல. இதை நினைவில் இருத்துங்கள். சிறுவர்களுக்கு துர்மாதிரிகையாக இராதீர்கள். அவர்களை நிந்திக்காதீர்கள், ஏளனம் செய்யாதீர்கள். உங்களை விட அவர்கள் அதிகம் தகுதி உள்ளவர்கள். ஏனென்றால் அவர்களுடைய சம்மனசுகள் எப்போதும் கடவுளை காண்கிறார்கள். அவர் குழந்தைகளுக்கும் குழந்தைகளுடையவற்றை போன்ற இருதயம் உள்ளவர்களுக்கும் வெளிப்படுத்தும்படியாக சத்தியத்தை அந்த சம்மனசுகளிடம் கூறுகிறார். மேலும் தர்க்கங்களும் அகங்காரமும் இன்றி குழந்தைகளைப் போல ஒருவரை ஒருவர் நேசியுங்கள். ஒருவருக்கொருவர் சமாதானத்தோடு இருங்கள். எல்லோரிடமும் சமாதான மனதுள்ளவர்களாயிருங்கள். ஆண்டவரின் நாமத்தில் நீங்கள் எதிரிகளாக இல்லாமல் சகோதரர்களாக இருக்கிறீர்கள். இயேசுவின் சீடர்களுக்குள் பகைமை இருக்கக்கூடாது. ஒரே எதிரி சாத்தான் தான். அவனுடைய கடுமையுள்ள எதிரிகளாயிருந்து அவனுக்கு எதிராகவும் மனிதருடைய இருதயங்களில் சாத்தானை ஸ்தாபிக்கிற பாவங்களுக்கு எதிராகவும் நிகழும் போரில் கலந்து கொள்ளுங்கள் என்றார். அன்பார்ந்தவர்களே, ஆன்மீக தேடல் மீட்பரின் காவியம் பாகம் 154 பாவத்தில் விழ செய்தல் நிகழ்ச்சி இதோடு நிறைவடைந்தது. அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் உங்கள் ஜான் பிரிட்டோ. ஆன்மீக தேடல் தொடரும். நன்றி.